ஆயிஷாவில் இதில் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷன் கோர்ட் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. அடுத்த விசாரணை மே மாதம் 9ஆம் தேதி வருகிறது. இந்த மர்மத்தீவு வழக்கின் பார்ட் 1 இன்று தொடர்ச்சி. ஆயிஷாவில் இதில் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷன் கோர்ட் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. இதனுடைய அடுத்த விசாரணை மே மாதம் 9ஆம் தேதி வருகிறது. இந்த மர்மத்தீவு வழக்கு பார்ட் 1 இன்று பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சி இனி வரும் காலங்களில் மர்மத்தீவு வழக்கு என்ற தலைப்பில் பார்ட் 2 பார்ட் 3 என்று தீர்ப்பு வரும் வரை கண்டிப்பாக தொடரும். ஏற்கனவே டெட் ப்ரொமோஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் கோர்ட் கேஸ் கன்னித்தீவு வழக்கு என்று பெயர் வைத்து அது சீக்கிரத்தில் தீர்ப்பை நோக்கி வந்துட்டோம். இந்த வழக்கு பார்க்கலாம். இந்த வழக்கோட பேஸ் ரூட் என்ன? உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான பட்டியலில் பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டுமே சேர்க்கப்பட வேண்டும். பதவி உயர்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் சேர்க்கக்கூடாது என்பது சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி சென்னை ஹைகோர்ட்டில் இதை சார்ந்த வழக்கு தீர்ப்பு அதெல்லாம் வந்து அதுக்கடுத்து உச்சநீதிமன்றம் முறையீடு போயிருக்காங்க. இந்த பேசிக் ரூட்டே வந்து இதுதான். பிடி அசிஸ்டண்ட் ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டராக ப்ரொமோஷன் கொடுத்தா மட்டும் போதும். ஒரு பிடி அசிஸ்டண்ட் பிஜி அசிஸ்டண்ட்டாக மாறிட்ட பிறகு இன்னொரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டராக வரக்கூடாது அப்படின்றது தான் பிடி டீச்சரோட கோரிக்கையாக இருக்குது. பிஜி அசிஸ்டண்ட்டோட கோரிக்கை என்ன அப்படின்னா, பல வருடமாக பிடி டு பிஜி ஆனவங்க பிஜி அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க பிஜியில் போஸ்டிங் இருக்கும் பொழுது ஹையர் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷனுக்கும் வராங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷன் போகிறாங்க. இது வந்து நெடுங்காலமாக இருக்கின்ற ஒரு நடைமுறை. இதை எப்படி மாற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க. இது இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது தான். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதோ அதை பொறுத்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக நடந்த ஹியரிங் மார்ச் மாதம் ஏப்ரல் 21ஆம் தேதி ஏப்ரல் 21 நடந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எல்பி நம்பர் நோட் பண்ணி பாருங்கள். எஸ்எல்பி நம்பர் 26481/2024. இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 1 to 31, 33 to 36 and 38 have filled counter affidavit. ஸோ இவங்கெல்லாம் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு நம்பர் ரெஸ்பாண்டன்ட் 32, இது வந்து ஆசிரியர் பி காமன் அப்படின்னு இருக்கார். அவருக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, த கவுன்சில் ஃபார் த பெட்டிஷன்ஸ் டு கிராண்ட் த 2 weeks டைம், லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இறுதியாக ஒரு வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரெஸ் பர்டிகுலர் சர்வீஸ் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. இப்போ புதுசாக பர்டிகுலர்ஸை ஃப்ரெஷ்ஷாக ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, த சர்வீஸ் இஸ் கம்ப்ளீட்டட் ஆன் த ரிமைனிங் ரெஸ்பாண்டன்ட் பட் த நன் ஆன் ஆஸ் என்டர் த அப்பியரன்ஸ். சரி, அடுத்து இது லிஸ்ட் அகைன் த 17/7/2025. இந்த வழக்கோட அடுத்த விசாரணை பாருங்கள். இந்த எஸ்எல்பி நம்பர் விசாரணை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க. இந்த எஸ்எல்பி கேஸை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஜூலை 17னா அப்போ இந்த வழக்குக்கு தீர்ப்பு மே மாதம் வராதுன்றது தெளிவாக தெரியுது. மே மாதம் 9ஆம் தேதி ஹெச்எம் ப்ரொமோஷன் கேஸ் அப்படின்ற இந்த உச்சநீதிமன்ற வழக்குக்கு தீர்ப்பு வராது. ஏன்னா இது வந்து இவ்வளோ தூரத்தில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, உங்களாலே கணிக்க முடியும். அடுத்து இதில் என்ன அடுத்த ஒரு வரலாறு பார்க்கலாம். 2023லேருந்து 25 வரை 1.5 காலமாக இந்த வழக்கு நடக்குது. 17 மாதங்களில் 9 முறை மெயின் கேஸாக லிஸ்ட் ஆகிருக்கு. 2023 நவம்பர் 28 பதிவு செய்து, அதுக்கு முன்னாடி பதிவு செய்து மெயின் கேஸ் ஃபஸ்ட்டு ஹியரிங் இது தான். 2023 நவம்பர் 28லிருந்து 2025 ஏப்ரல் 21 வரையும் வந்துடுச்சு. அடுத்து 10வது மெயின் கேஸ் லிஸ்ட்டு 9/5/2025 அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம், கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் பண்ணி மாற்றி விட்டாலும் விட்டுருவாங்க. நடந்தால் சந்தோஷம். தீர்ப்பை நோக்கி போகணுன்றதுக்காக தான் இந்த சீக்வன்ஸை ஆரம்பிக்கிறோம். இந்த உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடம் பிஜி டு ஹெட்மாஸ்டர் இந்த வழிவகையில் வரப்போதா, அல்லது பிடி டு ஹெட்மாஸ்டர் இந்த வழிவகையை நோக்கி வரப்போதா? தீர்ப்பு நோக்கிய பயணம் தொடரும். பகுதி 2 மே மாதம் 9ஆம் தேதி வழக்கு நடந்தால் பதிவு கிடைக்கும். இல்லை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டால் பார்ட் 2ல் அதற்கான செய்தி உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இது ஆயிஷாவின் தீர விசாரிப்பது மெயின்.